ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 15/12/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், பௌர்ணமி, சமநோக்கு நாள், ஸ்ரீ பாஞ்சராத்திர தீபம், சர்வதேச தேயிலை தினம், சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவு தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். விருச்சிக லக்னம், இருப்பு 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:21 மணிக்கு. கரணம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:13 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:26 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:56 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 3:44 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 3:13 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:26 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:26 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பா சரபேஸ்வரர் கோயில் போயிட்டு சரபேஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் போயிட்டு குறுங்காலீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அங்க இந்த மண்டபத்துல இந்த சரபேஸ்வரர் தியானம் இதெல்லாம் நல்ல பூஜைகள்லாம் அற்புதமா இருக்கும். போயிட்டு அந்த கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வருவாங்க. இதனால போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். சரி, எங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை, நாங்கள் போக முடியாது. சரி, ரைட். வீட்லேயே 4:30 to 6 சாயந்தரம் ராகு காலத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு வெத்தலைபாக்கு பழம், முடியலையா கொஞ்சம் கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி பண்ணுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அடுத்தபடியா இன்னைக்கு பௌர்ணமி, ரொம்ப விசேஷம். பௌர்ணமினாலே சத்யநாராயண பூஜை, அம்பாள் வழிபாடு இதெல்லாம் பண்ணினாலே மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில் சந்திர பகவானுடன் இணைந்து, கடகராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தலமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான், சாயந்தரத்துக்கு அப்புறம் அவரே உங்களுக்கு சகாய ஸ்தலமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு தைரியம் அதிகமாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கைகூடும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மாறையும். சில வருமானங்கள் வந்து சேரலாம். எதிர்பார்த்த வங்கி கடனுதவி வந்து சேரலாம். தனியார் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களின் மூலம் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கணவர் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு பாராட்டுவார். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில இருக்கார். ஆனா அவரே சாயந்தரம் ராசி மாறி உங்களோட தனவாக்கு குடும்ப ஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு பொருளாதார நிலையை கொடுப்பார். வீண் அலைச்சல் இருக்காது, ஆதாயமான அலைச்சல். ஸோ தாராளமா சுத்திட்டு வாங்க, சரியா? ஒரு ஆதாயம் கிடைக்கும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் மிகுந்த சிரத்தையோடு செயல்படுவது உச்சிதம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னாலும் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள ஒரு செலவு வரும். எதிர்பாராத ஒரு செலவு. சாயந்தரத்துக்கு மேலே உங்கள் ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வந்துடுறார். அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், மனக்குழப்பங்கள் மனக்கிலேசங்கள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சாயந்தரத்துக்கு மேலே இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமா இருக்கும், சரியா? கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அருமையான வாய்ப்பினை பெற்று மகிழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் உண்டாகும் நாள். வரவு செலவு 50-50, சரியா? வரவு 8 செலவு 10 இருக்கக்கூடாது. வரவு 8 செலவு அட்லீஸ்ட் 8 இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க, சரியா? இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு வரவு வரும். அவரே ராசி மாதிரி உங்களோட அயனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார் மிதுன ராசிக்கு. ஸோ செலவுகள் வரலாம் இன்னைக்கு. ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரங்களும் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சுப காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சுப செய்திகள் வந்து சேரும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பரிசுகள் கிடைக்கலாம். அதாவது பொறுப்பு சிறப்பு. காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில் ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு பொறுப்பை கொடுப்பார். இந்த வேலையை இந்த ஆளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடியதுனால அந்த பொறுப்புக்கு ஒரு சிறப்பு. சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்கள் லாபஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறார்.
ஸோ உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க, தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். ஏன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும், உறவினர்கள் திடீர்னு வரலாம், அதனால தான். அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் உண்டாகும் நாள். காலையில் 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உற்சாகமாக இருப்பீங்க. அவரே ராசி மாறி சாயந்தரம் ஜீவனஸ்தானமாக்கிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சொலைகள் வந்து சேரலாம், பொறுப்புகள் வந்து சேரலாம். அதனால எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சாயந்தரத்துக்கு மேலே உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம். தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆஸ் இட் இஸ் எப்படி போயிட்டு இருக்கோ அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒன்றும் பெரிய பாதகங்கள், குறுக்கீடுகள், தடைகள்லாம் வராது. ஆஸ் இட் இஸ் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை பெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் என்ன சலசலப்பு? ஆஸ் இட் இஸ் சந்திர பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார், சந்திராஷ்டமம். ஸோ கவனமாக இருக்கணும். ஆனால் சாயந்தரமே அவரே ராசி மாறி உங்களோட பாக்கியஸ்தானமாக 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார், மிதுன ராசிக்கு. ஸோ மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும், ஒரு நிம்மதி கிடைக்கும். சரியா? உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் நிதானமாக நடந்துக்கணும். அதான் முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? கோபமே படக்கூடாது. டக்குன்னு எவன் எக்கெடுக்கிட்டு போனா என்ன அப்படின்னு இருக்கணும். அதாவது இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். புரியுதா? இதெல்லாம் நடக்கும் எல்லாருக்கும். துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், சிலருக்கு நடக்கும். அதனால அந்த சிலரில் யார் ஏயா பியா யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. யாராக இருந்தாலும் இது ஜஸ்ட் ஒரு ப்ரீகாஷன். சரியா? டேக் டைவர்ஷன், அவ்வளோதான். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கும். சரியா? அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இருக்கலாம், கவனம் அவசியம். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுரிமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில சந்திர பகவான் உங்களோட கலத்திர ஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். ஓரளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. சில பிரச்சனைகள் இருக்கு, அது யாருக்கு தான் சுவாமி இல்லை சொல்லுங்க, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நீங்க சமாளிப்பீங்க. ஆனா சாயந்தரத்துக்கு மேல கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திரன் உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். ஸோ சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. ஸோ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் இன்னைக்கு வந்து சேரலாம், சலுகைகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக உருவெடுப்பார்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் 6ஆம் இடமாகிய பகிர்வுணர் யோகஸ்தானத்தில் இருக்கார். இன்னைக்கு நீங்க பரபரப்பா இருப்பீங்க, ஒரு பவரோட தான் இருப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் இந்த சந்திர பகவான் ராசி மாறி உங்களோட கலத்திர ஸ்தலமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் சாயந்தரத்துக்கு மேலே கிடைக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. உங்களோட பவர் அதிகமாக இருக்கும். சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கடன் சுமை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஓரளவுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும். சாயந்தரம் ஒரு ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். சந்தோஷம். அதே சமயம் அவரே ராசி மாறி சாயந்தரம் உங்களோட பகிர்வுணர் யோகஸ்தானத்தை கொண்டுடுவார். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுப்பார். ஆனால் சாயந்தரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அற்புதமான ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு லாங் ட்ரிப் கூட போயிட்டு வருவீங்க. அப்படி இப்போ சென்னையில் இருக்கிறவங்க அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில், மதுரைன்னா மதுரை பக்கத்தில், இப்படி ஒவ்வொரு எங்கெங்கே பக்கத்தில் இருக்கோ அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. அதேமாதிரி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் திட்டம் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு அற்புதமாக உங்களுக்கு நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரலாம். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானமாக்கிய 4ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரத்துக்கு மேலே அவர் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்தில் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். திட்டம் போடுவீங்க. உங்களோட திட்டமிடலாம் வெற்றி அடையும். இன்னைக்கு சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். எடுக்கிற காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு துளி முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த ஒரு உயர்வினை பெறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். பொறுப்புகள் அதிகரித்தாலும் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட
சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்துல சந்திர பகவான். சாயந்தரத்துக்கு மேலே அவர் உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ அற்புதம். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு தைரியமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் அருமையான திருப்பங்கள் ஏற்படும். லாபங்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இதில் ஏதாவது ஒன்று 11 தடவை சொல்லுங்க. இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை சொல்லி இது பண்ணிக்கோங்க, வணங்கிக்கோங்க. அல்ல அவங்க மத சம்பிரதாயப்படி வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் வெளியில் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக போட்டுருங்க. வெளியில் உள்ளே போட்டுறாதீங்க. அப்புறம் எறும்புகள்லாம் வந்ததுன்னா என்ன சத்தம் போடுவா, யாரையா இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லி. அதனால் வெளியில் போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்றோம். அன்னதானம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.